ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி என்னென்னா ஆரோக்கியமான குதிரைவாலி அரிசி பிரியாணி. இதில் வந்து நிறைய நார்ச்சத்து, இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க. ஃபைபர் அண்ட் அயன் நிறையா இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியங்களே இது ரொம்ப சிறப்பானது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறப்பானது. டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டுங்க. அதுக்கு ஒரு கப் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேங்க. இது வந்து சின்ன சின்ன மணி மாதிரி அழகாக இருக்கும், உருண்டை உருண்டையாக. இதை வந்து 6-7 முறை நல்லா அலசணுங்க. இதில் நிறைய டஸ்ட் இருக்கும் சிறுதானியங்கனாவே. அது பாருங்கள், கிளியர் வாட்டர் வர வரையும் நீங்கள் அலசணும். இந்த மாதிரி பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள் வாட்ரு. அதுக்கு என்னென்ன வெஜிடபிள் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புதினா, கொத்தமல்லி, தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. கேஷ்யூ நட் அண்டு தயிர் வந்து அட்சன் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக அழகாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. இப்போது 3 பெரிய சைஸு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கணுங்க. சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணுங்கள், தூள் உப்பு வேணாம். கல் உப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், பச்சை பட்டாணி வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போது குதிரைவாலி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கப்பில் தாங்க நான் குதிரைவாலி அரிசி அளந்தேன். 1க்கு 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. நல்லா இப்போ வந்து சால்ட்டும் காரமும் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிற புதினா, கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசில் விடுங்க போதும். அதிலே நல்லா வெந்துடும். இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வந்து வதக்கிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா பலன்னு வெந்திருக்குது. சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறினோடனே நல்லா உதிரியாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.